மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ, தண்ணி, ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர், பிராந்தி, ரம்மு என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு. 199 ரூபாய் செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும். ஆளும் மண்டையும். சார் பால் நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா, நயன்தாரா, அசின் என்று சொல்லி பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க போல இருக்கு. சூப்பர் ப்ரொபோசர். குட் மார்னிங் சார். கேட்டேனா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பிழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. நாயர் ஒரு டீ போடுங்க. சரி பாரதி. நம்பிந்தா ஸ்ட்ராங் டீ. பேப்பர் பார்த்தாமலையா? என்னாச்சு? ஹைதராபாத் குண்டுவெடிப்புல 90 அப்பாவி பொதுமக்கள் பலியாயிட்டாங்களாம். பூவிக்கிறவங்கல இருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் செத்து போயிட்டாங்க. பாம்பு எங்க எப்போ வெடிக்க போகுதுன்னு பயமா இருக்கான். ஹைதராபாத்ல குண்டு வச்சவன் இப்ப சென்னையில தான் பதுக்கி இருக்கான்னு பேப்பர்ல போட்டிருக்கு. என்ன வேணா நடக்கலாம். நேற்று மாலை ஹைதராபாத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 47 பள்ளி குழந்தைகள் உட்பட 90 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். குண்டுவெடிப்பில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருப்பதாக வெளியான தகவல்களால் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. தீவிரவாதிகளால் பொதுமக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். சாமி பிரசாதம். நீங்க யாரா? ஏன் எங்க மக்களை கொண்டு குவிக்கிறீங்க? நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச? நீ ரொம்ப பிரில்லியன்ட். நீ என் இயக்கத்துல சேர்ந்த, உனக்கு லட்சம் லட்சம் பைசா நான் தரேன். எனக்கே வேலை பேசுறியா? உன்னை உயிரோட விட்டா 10,000 உயிருக்கு உழ வச்சிருவேன். உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லி தொலைங்களேன்டா. இந்தியாவுல ஒவ்வொருத்தரும் முஸ்லிம்களை சகோதரனா தான் நினைக்கிறாங்க. அவ்வளவு ஏன் இந்திய இளைஞர்கள் மனசுல நம்பிக்கை ஏத்தி வச்சாரு டாக்டர் அப்துல் கலாம். அவர் கூட முஸ்லீம் தான்டா. உலகத்திலேயே இந்தியாவுல மட்டும்தான் 3 லட்சம் மசூதிகள் இருக்கு. துபாய், பாகிஸ்தான் மாதிரி முஸ்லிம் நாடுகள் இருக்கிற மசூதிகளை சேர்த்தா கூட இவ்வளவு வராது. அப்படி உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிற இந்திய மக்கள் மேல உங்களுக்கு என்னடா கோபம்? சொல்லி தொலைடா. சொல்லு, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இது தப்பா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜிஹாத், புனித போர். இந்த புனித போர் மூலமா இந்தியா துக்கா பண்ணி அமைதியா கிடைக்கணும். உலக நாடுகளில் நீங்க ரொம்ப முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க. அது நடக்க கூடாது. மத்த கண்ட்ரிஸ் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு பின்தாங்கி நிக்கணும். அதை நாங்க பார்க்கணும். இந்த கண்ணீரும் ரத்தமும் பார்க்கணும். நாங்க குண்டு வச்சா இங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் குண்டு வச்சது யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. ஆள்ற கட்சி எதிர்கட்சி சொல்லுவாங்க, எதிர்கட்சி ஆள்ற கட்சின்னு சொல்லுவாங்க. கடைசியில எங்களை மறந்துடுவாங்க. நாங்க கோவில குண்டு வச்சா கோவில பாதுகாப்பு போடுவாங்க, மார்க்கெட்ல குண்டு வச்சா மார்க்கெட்ல பாதுகாப்பு போடுவாங்க. நாங்க குண்டு வச்ச இடத்துலயே குண்டு வைப்போம். உங்க நாட்டு அரசியல்வாதிங்க அதிகாரிகளோட முட்டாள்தனம் தான் எங்களுக்கு மூலதனம். பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் முர்தாபாத். பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் முர்தாபாத். அந்த எம்எம்எஸ் கொலகாரங்க இருக்காங்களே மாப்பிள்ள, அவங்க தீவிரவாதிக்கே வச்சாங்க பாத்தியா ஆப்பு. அப்படி ஒருத்தன் வேணும் மாப்ள. காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஹைதராபாத் தீவிரவாதி தமிழகத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் MMS கொலைக்காரனால் கொலை செய்யப்பட்டது காவல்துறையினரிடையே சலசலப்பையும் பொதுமக்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ளது.
முதல்ல குலமங்கலத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ண கந்தன், அப்புறம் இபி மினிஸ்டர், இப்போ தீவிரவாதின்னு ஒவ்வொருத்தரையா கொன்னுகிட்டே இருக்காங்க. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது தொட்டதுக்கெல்லாம் விட்டத்து மேல ஏறினு குதிச்சிங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கலெக்டர் சார், எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாருல, சொல்லுங்க. முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்க யாரு என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்போ? எங்க எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா? இல்ல சார், இன்னொருத்தர இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. போலீஸ் பிடிக்க வேண்டிய தீவிரவாதிய அவங்க பிடிச்ச கொண்டு இருக்காங்க. அவங்க தனியாளா இயக்கமா தெரியாது, ஆனா போலீஸை விட வேகமா செயல்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா பயமும் பதட்டமும் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வெளியே ரோட்ல போற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போறாங்க. யோ, பெரிய மகத்துவ மாதிரி பேசி வேஷம் போடாத. இது நிஜம். நீங்க யாரும் தப்பு பண்ணலன்னா இப்படி ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. நல்ல தம்பி, நீங்க பேசுறது அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எதிரா இருக்கு. மக்கள்ல ஒருத்தனா பேசுறேன். அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் மூலம் மட்டும் பத்தாது, ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒரு ஆபீசர் தேவை. திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலை தான் அதுக்கு சரியான ஆள். ஆமா ஆமா, இதுக்கு சரியான ஆள் அவங்கதான். நீ என்ன மாவட்ட கலெக்டரா மாவட்ட கலெக்டரா? சைலன்ஸ். திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலைய இமிடியேட்டா சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா சின்ன வெடி சத்தம் கூட கேட்காது. குட் ஷாட். எங்க இருந்து பிடிச்சவன? ப்ரொஃபஷனல் கில்லர். இது வரைக்கும் இவன் வெச்ச குறி தப்புனதே இல்ல. நாமளும் மாட்டக்கூடாது, அவனும் மாட்டக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இது 40வது குலன. இவன் மேல இது வரைக்கும் ஒரு போலீஸ் கேஸ் கூட கிடையாது. வேலை முடிஞ்சது பீகாருக்கு எஸ்கேப் ஆடுவான். போலீஸ் இவனை பிடிக்கவே முடியாது. வெரி குட். மால். பிரச்சனையான நேரத்துல பதவி ஏத்துக்கீங்க. இந்த நிலைமையை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? நான் 9 to 5 கலெக்டர் கிடையாது, 24 hours கலெக்டர். பிரச்சனையை பார்த்து பயப்படுறவனும் இல்ல, பயப்படவும் மாட்டேன். பை த பை, சமீப காலமா விரும்பத்தகாத கலவரங்கள், கொலைகள், கொள்ளைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணமான சமூக விரோதிகளையும் குறிப்பா MMS கொலைகாரங்களையும் நான் கடுமையா எச்சரிக்கிறேன். நான் பதவி ஏத்துக்கிட்ட இந்த நிமிஷத்துல இருந்து கொலை, வன்முறை, கலவரம், கொள்ளை, நாச வேலை, உயிர் சேதம், குண்டு வெடிப்பு இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். நான் பதவி ஏத்த உடனே யாரோ எனக்கு சவால் பண்ற மாதிரி இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஒட்ட மொத்தமா தண்டிக்காம விட மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாரதி. அம்மா. பாரதி, நீ அம்மா, சென்னைக்கு கலெக்டர் ஆனதுக்கும் அந்த MMS கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சொல்லுங்கடா. டேய் சொல்டா. எனக்கு தெரியாம இந்த சிட்டில எதுவும் நடக்காது. சொல்லுங்கடா. சொல்லு. நீயா? டேய் சொல்லுங்கடா. MMS கொலைகாரன் யாரு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மறைக்காம சொல்லுங்க. சொல்லுங்கடா. ஏய் சொல்லு. நீயா? ஏய், புது கலெக்டர் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எங்களை டார்ச்சர் பண்றியா? சொல்ல மாட்டீங்களா? டேய் நீ சொல்ற. ஏன்டா டேய் போலீஸ்காரன் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்கடா. டேய் நீ சொல்ற. ஏய் வருவல்ல 1ஆம் தேதி மாமூல் வாங்க. உன்னை அப்ப வச்சுக்கிறேன். டேய் சொல்றா. போலீஸ்காரன் இருக்கிற கெட்ட பழக்கமே தான். எல்லாம் தெரியும், தெரிஞ்ச கூட்டம் அடிக்கிறீங்க. இவங்க எல்லாம் சிட்டில சின்ன சின்ன ரவுடிசம் பண்றவங்க. இவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அதுவும் இல்லாம எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் ஒத்துக்குவாங்க மேடம். MMS கொலைகளை பண்றது ஒரு ஏக்கமா இருக்குமோன்னு தோணுது. எதுக்கு இவங்க மேல ஒரு கண் இருக்கட்டும். இவங்க கொலை செய்யப்பட்ட கந்தனோட மனைவி, இபி மினிஸ்டரோட மனைவி, இவங்க தீவிரவாதியோட மனைவி. உங்க வீட்டுக்காருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எங்க வீட்டுக்காருக்கு எதிரின்னு யாரும் இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்க வீட்டுக்காரரு பேச்சு வாக்குலயாவது எனக்கு இப்படி ஒரு எதிரி இருக்காருன்னு சொல்லிருக்காரா? அப்படிலாம் எதுவும் சொன்னது இல்லைங்க. 1000 பேர் மேல சந்தேகம் இருந்தாலும் சொல்லுமா. அதுல யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு யார் எதிரி யார் நண்பனே தெரியாதுமா. இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. ஆனா அவர் இப்படி நிரந்தரமா போட்டோ ஆக்குவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா. உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரு இப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா?
அவர் வெளியில எப்படின்னு தெரியாதுமா. எனக்கு நல்ல புருஷனாவும் என் குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாவும் இருந்தாரு. மாசத்துல 20 நாள் வெளியூர்ல தான் இருப்பாரு. எங்க போறாரு என்ன பண்றாருன்னு அவரும் சொன்னதில்ல, நானும் கேட்டதில்ல. என் புருஷனை கொண்டவனை கண்டுபிடிச்சு தூக்கல போடுங்க கலெக்டரமா. கண்டிப்பா. கலெக்டர் ஏய் மிஸ்டர், வெள்ளம் தின்னவ ஒருத்தன் விரல் சூப்பரமா ஒருத்தங்கிற மாதிரி எவனோ பண்ண கொலைக்கு ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறியா? என்னோட மோதறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சந்தேகப்பட்டா உன்னையும் உள்ள தூக்கி வச்சு விசாரிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. தப்பு பண்ண அரசியல்வாதிகளை தட்டி கேட்டதுனால என்ன 13 மாவட்டத்துக்கு அதே அரசியல்வாதிங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இப்போ அவங்க பாதுகாப்புக்காக அதே அரசியல்வாதிங்க என்ன இங்க மாத்தி இருக்காங்க. 10 பேர்கிட்ட விசாரிக்கிறதும் உங்ககிட்ட விசாரிக்கிறதும் ஒண்ணுதான். சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? உங்களையும் நாங்க தான் பாதுகாக்கணும். இது பாருமா, எனக்கு அரிச்சா நானே சொரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? விசாரிக்கிறாங்களா? வணக்கம் தலைவரே. வாயா, எனக்கு தெரியாம காரியத்தை முடிச்சிட்டு திண்டுக்கல் ஓடி போயிடலாம் நினைச்சியா? அப்படி இல்ல தலைவரே, எங்களை மாதிரி அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு நீங்க தானே விசிட்டிங் கார்டு. நல்லா பேசுறியா நீ? இந்த வாய் கூட இல்லனா அரசியல்ல குப்பை கொட்ட முடியாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த சிட்டில பட்டாசு வெடிச்சாலும் பாம்பு வெடிச்சாலும் இந்த சூசாவுக்கு தெரியாம நடக்காது. எதுவுமே சமயம் பார்த்து தான் செய்யணும். இந்த கலெக்டர் எப்போ எங்க காவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இங்க இருந்தனா சீன் கெட்டு போயிடும். நீ உடனே ஊர் போய் சேரு. பாரதி, மா என்ன பண்ணிட்டு இருக்க? ரசம் வச்சிட்டு இருக்கமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா. நீ இருக்கிற பிஸில உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே சமைச்சுப்பேன்ல. ஊருக்கு தான்ப்பா நான் கலெக்டர், உனக்கு நான் அம்மா இல்லையா? இதுல எனக்கு என்ன சிரமம்? நாம 2 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஊர் விட்டு ஊர் மாத்திக்கிட்டே இருக்காங்களே. நீயும் என் கூடவே அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா உன் படிப்பு கெட்டு போயிடுமேப்பா. என்னடா இந்த காலரை தூக்கி விடுற பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலையா? சரி, இதுல முறுக்கு இருக்கு, நீ சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடு. வேற ஏதாவது வேணும்னா அம்மாக்கு ஃபோன் பண்ணு. சரி, கிளம்பட்டுமா? பாத்துக்கடா. பாய்மா. அம்மா, பையன் நல்லா இருக்கானாமா? நல்லா இருக்காமா. திண்டுக்கல்ல இருக்கும்போது தான் தாயும் புள்ளையும் பிரிஞ்சிருந்தீங்க. இப்போ பிரிஞ்சிருக்கணுமா என்ன? புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல? லட்சுமிமா, எந்த நேரத்துல எப்படி வேணாலும் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்படி ஏதாவது நடந்தா அது என்னோட போகட்டும், என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கேன். போட்டுற அண்ணன் அண்ணியும் பொங்கல் வைக்கும் போது பின்னாடி நிப்பேன். என்னையும் போட்டால வர மாதிரி படம் முடியா? சரி சரி பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? கூடிய சீக்கிரம் நானும் எம்எல்ஏயா? அப்படிங்களா? அப்படின்னா எடுத்துறேன் சார். ஹலோ, எம்எம்எஸ் தெரியுமா? ஒரு நிமிஷம் ஐயா. யாருப்பா? உங்களுக்கு தான். ஹலோ, எம்எம்எஸ் தெரியுமா? சார் சொல்லுங்க சார். கொலைய வீடியோல பாத்திருக்கியா? என்ன சார் வேணும்? சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் வேணாமியா. நீயும் உன் பொண்டாட்டின் டிவில ப்ரோகிராம் போறீங்களா? நீங்க மக்களுக்கு எந்த இலவச வேட்டு சிலை கொடுத்தீங்களோ அதே வேட்டு சிலை கட்டிக்கிட்டு நீங்க போய் பொங்க வைக்கிறீங்க. அத நான் டிவில பாக்கணும். ஏய், சொன்னதை செய். செய்யறேன் சார். இல்ல ஓ வீடியோவை உலகமே பாக்கும். செய்யறேன் சார், செய்யறேன் சார். இப்பவே வேட்டு சட்டையை மாத்திக்கிட்டு உடனே வந்து பொங்கல் வைக்கிறேன் சார். சரி சார்.